இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 42ஆம் திருவசனம். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஹென்ரியிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம் மனநலம் எப்படி இருக்கின்றது? சந்தோஷமாக இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் அனுதினமும் நான் ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவரவர்கள் சூட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவமாம். தவறு செய்வது மனித இயல்புதான். ஆனால் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து அதை அனுபவம் என்று நியாயப்படுத்துவது நியாயமே இல்லையாம். உண்மையான அனுபவம் என்பது தவறுகளை மறைப்பது அல்ல, அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. இயேசு நம் கடந்த கால தவறுகளை வைத்து நம்மை தீர்ப்பதில்லை. மனம் திரும்பி புதிய பாதையில் நடக்க இயேசு நமக்கு வாய்ப்பு மீண்டும் மீண்டும் தருகிறார். ஞானம் உள்ளவன் புத்திமதியை கேட்டு அறிவில் வளருவான் என்று அதனால்தான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தவறும் ஒரு முடிவு அல்ல நண்பர்களே, அது இயேசுவோடு சேர்ந்து சிறந்த மனிதராக மாறுவதற்கான ஒரு பாடமாக இருக்க வேண்டும். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? வழிபாடு மட்டும் போதாது, வாழ்க்கையும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மிகவும் வேதனையுடன் பேசுகிறார். மக்கள் ஆலயத்திற்கு வந்தார்கள், பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினார்கள், திருவிழாக்களையும் கொண்டாடினார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அன்பும் நீதியும் உண்மையும் கற்பும் இரக்கமும் இல்லை என்கிறார். அதனால் ஆண்டவர், உங்கள் பலிகள் எனக்கு வேண்டாம், முதலில் உங்கள் இதயத்தை மாற்றுங்கள் என்று கூறுகிறார். இயேசு வெளிப்புற சடங்குகளை விட உள்ளத்தின் தூய்மையையும் வாழ்க்கையின் நேர்மையையும் தான் விரும்புகிறார். ஒரு வீட்டின் வாசல் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம் நண்பர்களே, ஆனால் வீட்டிற்குள் சுத்தம் இல்லாமல் துர்நாற்றம் வீசிக்கொண்டு இருந்தால், அந்த வீட்டில் இருக்கும் மனிதர்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் போட்டது போட்டபடியே வைத்திருப்பார்கள். டீ கிளாஸ் அங்கேயே இருக்கும், சாப்பிட்ட தட்டு அங்கேயே இருக்கும், ஈ மொய்த்துக்கொண்டு இருக்கும். இப்படி ஒரு வீடு இருந்தால் அது நல்லதா சொல்லுங்கள்? அந்த வெளிப்புற அழகிற்கு என்ன பயன் பிறகு? அதே போலதான் வெளியில் பக்தியின் தோற்றம் இருந்தாலும் உள்ளத்தில் பொறாமை, வெறுப்பு, அநீதி, மன்னிக்காத மனம் இருந்தால் அந்த வழிபாடு இயேசுவுக்கு மகிழ்ச்சி அளிக்காதாம் என்று ஒரு நிமிடம் எடுத்து சிந்தித்து பாருங்கள். என் ஜெபம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குகிறதா? நான் வழிபடும் அதே அளவிற்கு பிறரிடம் அன்பும் இரக்கமும் காட்டுகிறேனா என்று யோசிக்க வேண்டும். இன்று நான் செய்யக்கூடிய ஒரு நன்மை என்ன? இயேசு நம் கைகளை விட நம் இதயத்தை பார்க்கிறார். உண்மையான வழிபாடு ஆலயத்தோடும் திருப்பலியோடும் ஜெபமாலையோடும் முடிவதல்ல. அது நம் வீட்டிலும் பணியிடத்திலும் பிறரிடம் நாம் நடந்து கொள்வதிலும் தொடர வேண்டும். நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம், நீதியை நாடுவோம். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? இறைவனின் முதலில் தேர்ந்தெடுக்கும் துணிவு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் வார்த்தைகள் முதலில் நம்மை அதிர்ச்சியடைய செய்யலாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன் என்று இயேசு கூறுவதன் பொருள் என்ன தெரியுமா? மனிதர்களை சண்டையிட செய்வது அல்ல நண்பர்களே, உண்மைக்காக வாழ
முடிவு செய்யும் போது சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் எதிர்ப்புகளையும் புரிந்து கொள்ளப்படாத சூழ்நிலைகளையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதே இயேசு இன்றைய நற்செய்தியின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். இயேசுவை பின்பற்றுவது என்பது வசதியான பாதை அல்ல, சுகமான பாதை அல்ல. உண்மையை தேர்ந்தெடுக்கும் பாதை. அந்த பாதையில் சில நேரங்களில் நம் விருப்பங்களையும் சுயநலத்தையும் தவறான பழக்கங்களையும் விட்டுவிட வேண்டியிருக்கும். அதுவே சிலுவையை சுமப்பது. ஒரு நிமிடம் என்று நேரம் எடுத்து சிந்தியுங்கள். மனிதர்களின் பாராட்டையா அல்லது இயேசுவின் விருப்பத்தையா நான் அதிகம் தேடுகிறேன்? உண்மைக்காக நான் விட்டு கொடுக்க தயங்கும் ஒரு விஷயம் இருக்கிறதா? இன்று என் வாழ்க்கையில் சிலுவையை சுமப்பது என்றால் அது என்ன என்று யோசித்து பாருங்கள். இயேசுவை பின்பற்றுவது என்பது எளிதான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது அல்ல என்று நான் சொல்லிவிட்டேன். அது என்ன தெரியுமா? சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது. ஆக அது கஷ்டமாக இருந்தாலும் அதைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சில நேரங்களில் அந்த முடிவு தனிமையையும் தியாகத்தையும் தரலாம். ஆனால் இயேசுவை முதலில் வைத்து துணிவோடு வாழ்பவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உண்மையை தேர்ந்தெடுங்கள், அன்பில் நிலைத்திருங்கள், இயேசுவை வணங்குங்கள், தாய் மரியிடம் அன்றாடம் ஜெபமாலைகளை சமர்ப்பியுங்கள். நிச்சயம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். அவரது துணையை நாடுவோம். நமக்காக அவர் இரக்கம் பாராட்டி காப்பாற்றுவார். தேவைகளை சந்திப்பார். துணையாக இந்த வாரம் முழுவதும் இருப்பார். நம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இயேசுவே, நீர் தரும் மீட்பை கண்டடைய நான் ஆசையாயிருக்கிறேன். என் வழியை செம்மைப்படுத்த எனக்கு கற்றுத்தாரும். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னீரே இயேசுவே. நீர் எங்கள் காணிக்கைகளையும் பலிகளையும் பணத்தையும் விட எங்கள் மனதையே பார்க்கிறீர். நாங்கள் பிறரை நடத்தும் விதத்தை பார்க்கிறீர். நாங்கள் விட்டு கொடுக்கும் விதத்தை பார்க்கிறீர். நாங்கள் எப்படி பொறாமை இல்லாமல் இரக்கமும் தாழ்ச்சியும் உள்ளவர்களாக நடந்து கொள்கிறோம் என்பதை பார்க்கிறீர். அதை பார்த்துதான் நீர் ஒவ்வொரு மனிதரையும் ஆசிர்வதிக்கிறீர். ஆகவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் தருணங்களில் தாழ்ச்சியாய் நடந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், என் தேவைகளை சந்திப்பார் என்பதை உணர்ந்து பிறரிடம் விட்டு கொடுக்கும் மனதோடு நடந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என்று இன்றைய திருப்பாடல் கேட்கிறது. ஆம் இயேசுவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நல்லவர்களாக வாழத்தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் பிள்ளைகளிடமும் கணவரிடமும் மனைவியிடமும் பெற்றோர் உறவினர்கள் மாமனார் மாமியாரிடமும் எங்களால் அப்படி நடந்து கொள்ள முடியவில்லை. பணியிடத்திலும் எங்களால் அப்படி நடந்து கொள்ள முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம். உமது விதிமுறைகளை பின்பற்ற முடியாமல் நாங்கள் தத்தளித்து நிற்கின்றோம். நீர்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இயேசுவே. நரகத்தின் தீர்ப்பையும் அதன் ஆக்கினையையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அதற்கு எங்கள் ஆன்மா உட்படக்கூடாது என்பதை பயபக்தியோடு நினைத்து நல்ல மனிதர்களாக வாழ அருள் செய்யும் நாதரே. என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. ஒரு நாளும் நாங்கள் உமது கட்டளைகளை தூக்கி எறியக்கூடாது. எப்படியாவது எங்கள் உடல் வலியின் மத்தியிலும் குடும்ப சூழ்நிலைகள் பணியிடத்தில் உள்ள சிரமங்கள் மத்தியிலும் ஒரு 10 நிமிடமாவது கண்டுபிடித்து தினமும் ஜெபிக்க எங்களுக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு துணையாக வாரும். ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்று சொல்லிய நல்ல ஆண்டவரை, இந்த வாரம் முழுவதையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் தேவைகளை சந்தியும். உமது மீட்பை நாங்கள் கண்டடைய எங்களுக்கு உதவும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள
ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.